அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் வெற்றி செல்வன். இது ஒரு தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் சார்பாக இது ஒரு விழிப்புணர்வு காணொளி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 105 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் முதன்முறையாக தமிழ்நாடு, அதாவது இந்திய அளவில் மேய்ச்சல், அதாவது கால்நடைகளும் சேர்த்து அந்த மேய்ச்சல் தொழில் கூடிய மக்களையும் கணக்கெடு நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சிறப்பான செய்தி. 1919 ஆண்டில் முதல் கணக்கு நடந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு என்னென்னா, அந்த கால்நடைகள் மட்டும்தான் கணக்கு நடத்துவாங்க. அதில் தனியாக மேய்ச்சல் கால்நடை அப்படின்னு சொல்லி தனிப்பட்டு எதுவும் இல்லை. இப்போ தான் முதல் முறையாக அந்த திட்டம் நமக்கு வந்திருக்குது 105 ஆண்டுகளுக்கு அப்புறம். அப்போ இதனால் என்ன பயன்? நிறைய பேர் கேட்குறாங்க, என்னப்பா ஏதோ கணக்கு பண்ணி நடத்துகிறாங்க, நமக்கு என்ன? பெரும்பாலான மக்களுக்கு அப்படி தான் இருக்கும். என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மேய்ச்சல் மக்களையும் சேர்த்து கணக்கெடுப்பு நடத்துறதுனால இந்திய அளவில் அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு தெரிய வரும். தமிழ்நாட்டு அளவில் அவங்க எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு தெரிய வரும். எவ்வளோ கால்நடைகள் இருக்குன்னு தெரிய வரும். அவங்க எவ்வளோ கால்நடை பராமரிக்குன்னு தெரியும். அப்போ இருக்கிற கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கால்நடைகளில் இவங்க தான் பெருவாரியான கால்நடைகள் வச்சுருப்பாங்க. மேய்ச்சல் புரிய மக்கள், கிடைத்தொழில், கிடையாடு, கிடைமாடு, மற்றபடி அந்த மலை மாடுகள் வச்சுருக்கவங்க தான் நிறையா வச்சுருக்காங்க. அப்போ இவங்க மேலே ஒரு கட்டமைப்பு உருவாகும். இவங்க மேலே ஒரு அரசியல் பார்வை உருவாகும். இவங்க மேலே ஒரு பொருளாதார பார்வை உருவாகும். இதனால் இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ ஒரு புதிய வகையான ஒரு திட்டங்கள் உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னங்கன்னா, மேய்ச்சல் நில பிரச்சனை தான். இன்றைக்கி இது இவ்வளவு நாளும் இப்படி ஒரு உரிமை பேசப்படாமல் போயிடுச்சு. விவசாயம், வேளாண் சார்ந்து பேசக்கூடிய உரிமைகள் மேய்ச்சல் நிலத்துக்கு உரிமைகள் பேசப்படலை. இப்போ தான் ஒரு 4-5 ஆண்டுகள் காலமாக தான் இந்த உரிமைகள் கருத்தியலாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய இதழ்கள் வருது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் மேய்ச்சல் நிலம் சார்ந்து, அந்த காலநிலை சார்ந்து, அந்த மக்கள் சார்ந்து அவங்களோட உரிமைகளை பேச வேண்டிய காலம் இதுதான். இதை விட்டுட்டோம்னா இனி பேச முடியாதுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த தொழில் எந்த அளவுக்கு போய் முடியும், இந்த கிடைத்தொழில் மாடு தொழில் எவ்வளோ காலம் இது இருக்கும் அப்படிங்கிறதுக்குலாம் நமக்கு தெரியாத அளவுக்கு வந்துருச்சு சூழ்நிலை. அப்போ இதனால் என்ன பயன் கேட்டுன்னு தேடி, அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா, நம்மளோட மேய்ச்சல் நிலத்தை அங்கீகரிக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் மேய்ச்சல் நிலம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அது கால்நடை எண்ணிக்கையோட ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஒரு விழுக்காடு அந்த அளவு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கீகரிப்பட்ட மேய்ச்சல் நிலம். அதுவுமே ஒவ்வொரு ஊர் பிறப்பதில் இருக்கிற மேய்ச்சல் நிலம். தனித்துவமாக மேலை நாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு கிராஸ் லேண்ட் அப்படி அதாவது சொல்லுவாங்களே, ஒரு புல் நிலம் வெளி அப்படிங்கிற மாதிரி இங்கே எதுவும் இல்லை. அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தமிழோட நில அமைப்பே அப்படி தான். தமிழ் நில அமைப்பு எப்படி கேட்டிங்கன்னா, வேளாண் நிலம் தான் மேய்ச்சல் நிலம், மேய்ச்சல் நிலம் தான் வேளாண் நிலம். அப்படி தான் ரொம்ப காலமாக இருந்து வந்துச்சு. இப்போ என்ன மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருவகாலம் தொடங்கி கிட்டத்தட்ட அந்த தை மாதங்கிறவரை நெல் அறுவடை நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் 2 மாதத்துக்கு பயிர், நெல்லுக்கு அப்புறம் பயிர்னு சொல்லி நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி அதில் பயிர் விதைச்சிருவாங்க. அது மறுபடியும் தை மாசியில் அதை அறுத்துருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட மாசியில் தொடங்கி ஒரு ஆடி ஆவணி வரைக்கும் 6 மாதம் சும்மா தான் கிடக்கும் அந்த நிலம். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, கிடைத்தொழில் போடக்கூடிய மக்கள் அங்கே ஆடுகளை ஒட்டி போய் அங்கே கிடையாடையை வச்சு அந்த நிலத்தை மறுபடியும் வளமாக்கிட்டு மறுபடியும் அவங்க வேளாண்மை செய்ய தொடங்கும் போது ஆடுகள் மலைப்பகுதிக்கு போயிடும், மலை சார்ந்த காடுகளுக்கு போயிடும், மலை சார்ந்த காடுகளுக்கு, அந்த மேட்டுப்பகுதியில் போயிடும். இப்போ என்ன பிரச்சனை அப்படி கேட்டால், அங்கேயுமே அந்த மலை சார்ந்த காடுகள்லாம் சில இடங்களில் புதுக்கோட்டை மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அரசு தைலம், அந்த தைல மரங்கள் நட ஆரம்பிச்சிட்டாங்க. மலை சார்ந்த பகுதிகளையும் போகிறதுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. மலை உரிமை சட்டம் இருந்தால் கூட அது இன்னும் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தாமல் நமக்கு அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்படினால இந்த மேய்ச்சல் நிலம் குறுகிட்டே வரனால இந்த மக்கள் தொழில் விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இது சார்ந்த பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படலை. கிடைத்தொழிலில் ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்படலை. இது ஒரு தொழில் அப்படிங்கிறத அங்கீகரிக்கப்படலை அரசாங்கம். அதனால் மக்களோட மேய்ச்சல் நில மக்களுக்கு அது ஏற்படுற இழப்புகள் இருக்கு இல்லையா, அதை அரசாங்கத்தில் இது வரைக்கும் பூர்த்தி பண்ண முடியலை. தனித்துவமாக இவங்களுக்கான ஒரு பார்வையை உருவாக்கி, இவங்களுக்குன்னு ஒரு அரசியல் கொள்கையை வகுத்து, இவங்களுக்குன்னு ஒரு வகையான திட்டங்களை உருவாக்கலை. அப்போ இந்த கணக்கெடுப்பு நமக்கு அதை செய்ய உதவும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். குறிப்பாக வலசை பாதைகள்லாம் அங்கீகரிக்கப்படவே இல்லை. மக்களோட வலசை பாதை பெருசாக அங்கீகரிக்கப்படவே இல்லை. அப்போ இங்கே ஏன் இந்த வலசை பாதைகள் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் இந்த உரிமையை பேசாதான் ஒரு காரணம். அப்போ இதனால் மேல்நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, வலசை பாதைங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சாலை புது உருவாக்கம் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆடு மாடுகள் அந்த புல்வெளிக்கு போய் மேய்கிறதுக்கு ஒரு மேம்பாலம் கட்டி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஆடு மாடுகளும் வலசை அதில் போயிடும், சாலைப்பாட்டில் போகும். இப்போ இங்கே இது மாதிரியான இது நமக்கு இல்லை. இந்த மேய்ச்சல் கால்நடைகள் சாலையை கடந்து போகிறதுக்கோ, ரயில் தண்டவாளங்களை கடந்து போகிறதுக்கோ எந்தவித ஒரு தனித்துவமான பாலங்கள் இது வரைக்கும் இல்லை. இனிமேல் இது உருவாகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நம்புகிறோம். அதனால் நம்ம சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்டையும் நீங்கள் அவங்களோட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, கண்டிப்பாக இந்த மேய்ச்சல் கடையில் அவங்க என்ன சமூகம், என்ன வகையான கால்நடை வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நல்ல உண்மைத்தன்மையோடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் இந்த காணொலியை பரப்புங்க. நன்றி, வணக்கம்.